வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் செய்யுளியல். செய்யுளியலில் செய்யுளின் உறுப்புகள் 34 சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று தூக்கு என்னும் ஒரு உறுப்பாகும். தூக்கு என்றால் என்ன? பாவிற்குரிய ஓசையை நாம் தூக்கு என்கிறோம். பாவின் ஓசை கணத்தையும் தரத்தையும் நிறுத்தி காட்டும் செய்யுள் உறுப்புதான் தூக்கு என்று சொல்லப்படுகிறது. செய்யுளின் ஓசையை அறிவிப்பது தூக்கு. தூக்கு எனினும் ஓசை எனினும் ஒக்கும் என்று உரையாசிரியர் இளம்புறனர் சொல்லுவார். தூக்கு ஓசை பாட்டு பா எனினும் ஒன்றே என்று விருத்தி உரையாசிரியர் சொல்லுவார். ஆக ஓசை வேறுபாட்டால் பாக்களின் வகைகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு அளவுகோல் தான் தூக்கு என்னும் ஒரு உறுப்பாகும். இப்போ இன்னும் கொஞ்சம் விளக்கணும் அப்படின்னாக்க, தூக்கு என்பது பொன், வெள்ளி, தானியம் போன்ற பொருள்களை வாங்கும் போது அப்பொருளை தொடியும் துலாமும் என துலாக்கோலால் தூக்கி நிறுத்து அளந்து அறுதியிடுதல் நடைமுறை என்று உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். அது என்னது? இப்போ ஒரு அரிசியோ பருப்பையோ வாங்க போகிறோம் அப்படின்னாக்க, அந்த அரிசி பருப்பை வாங்கும் முன்னாடி அந்த வியாபாரி ஒரு படிக்கல்லை எடுத்து அதனை தராசு கொண்டு அளந்து கொடுப்பது வழக்கம். அதுபோல ஒரு பொருளை எப்படி தராசு கொண்டு படிக்கற்களை கொண்டு அளக்கின்றோமோ, அதுபோல் ஒரு பாட்டின் தரத்தையும் அதனுடைய அளவையும் அதனுடைய ஓசை அமைப்பையும் அளப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு உறுப்பு தான் தூக்கு என்று சொல்றாங்க. புரியுதுங்களா? ஆக தூக்கு என்னும் ஓசை வரையறையை அறுதியிட்டு, தூக்கு என்னும் உறுப்பு ஓசை வரையறையை அறுதியிட்டு சொல்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு உறுப்பாகும். இப்போ செவிப்புலனால் ஆராய்ந்து அறியும் தன்மை கொண்டது தூக்கு என்று சொல்றாங்க. இப்போ நாம 4 வகை பாக்கள் நமக்கு தெரியும். அதாவது ஆசிரியப்பா, வெண்பா, களிப்பா, வஞ்சிப்பா. இப்ப இந்த பாக்களை நாம எப்படி அடையாளம் காண்பது? அதனை அடையாளம் காண்பதற்கு உதவக்கூடிய ஒரு உறுப்பு தான் தூக்கு என்று சொல்றோம். ஆசிரியப்பா அகவல் ஓசையை பெற்று வருகிறது. அகவல் ஓசை அப்படின்னா என்ன? அதாவது தொல்காப்பிய நூற்பா என்ன சொல்றது என்றால், அகவல் என்பது ஆசிரியமே என்று சொல்றது. அதாவது ஆசிரியப்பாவிற்கு அகவல் ஓசை என்று அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அகவல் என்னும் ஓசை ஆசிரியப்பாவிற்கு உரியது என்று சொல்லிட்டாரு. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. நம்ம எப்படின்னு பார்த்துருவோங்க. செங்கலம் படக்கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டி யானை கழல் தொடி செய் குன்றம் குருதி பூவின் புலைக்காந்தட்டே என்று ஒரு பாடல். இது குறுந்தொகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல். செங்கலம் படக்கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டி யானை கழல் தொடி சேய் குன்றம் குருதி பூவின் புலைக்காந்தட்டே என்ற பாடல் ஒரு மாதிரி சொல்லுவது போல அமைந்திருக்கிறது. எதையாவது ஒரு விஷயத்த அப்படியே உணரிட்டே போற மாதிரி. இப்பாடலில் வருகின்ற சொற்களில் எழுத்தின் அளவு மிகாமலும் குறையாமலும் ஒலிக்க அதன் வழி அகவல் ஓசை பிறந்தது என்று உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். இதற்கான விளக்கத்தை அதாவது அகவி கூறுவதால் அகவல் என்பது காரண பெயராக அமைந்தது. அது என்னது அகவி கூறுதல்? அகவி கூறுவது என்றால் என்ன என்று பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அதை மறுத்து ஒருத்தர் இன்னொரு விஷயத்த சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தொடர்ந்து விடாத அப்படியே பேசிக்கிட்டே போறார். அப்படி பேசும்போது அந்த பேச்சில் இருக்கக்கூடிய ஓசை என்னன்னு பார்த்தோம்னா அகவல் ஓசை. அதில் இருக்கக்கூடிய ஓசை தான் அகவல் ஓசை என்று சொல்லப்படுகிறது. இப்படி பேசுவதை நாம அகவி கூறுதல் என்று சொல்றோம். ஆக அங்கனம் பேசுவாரின் சொல்லின் கண்ணெல்லாம் தொடர்ந்து வருவது என்ன ஓசை என்று பார்த்தோமானால் அகவல் ஓசை என்று பேராசிரியர் அதற்கான விளக்கத்தை தருகிறார். அடுத்ததாக வெண்பா என்பது, இந்த வெண்பா என்ன ஓசையை பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, வெண்பா செப்பல் ஓசையை பெறுகிறது. அதான்று என்ப
வெண்பா யாப்பே அப்படின்றது நூற்பா. அகவல் ஓசை அல்லாமல் செய்யப்படும் செய்யுள் வெண்பாவிற்கு உரியது என்று சொல்லுவர் புலவர். அகவுதல் என்பது ஒருவித தொழில். அகவுதல் இல்லாத ஓசை செப்பல் ஓசை. அதாவது ஒண்ணு புலம்புறது, இன்னொன்னு சொல்வது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வெண்பாவிற்குரிய ஓசையாக சொல்லப்படுகிறது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். உன்னற்க கல்லை உளில் உண்க சான்றோன் கண் எண்ணப்படாதார். நீங்க கல்ல உண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளை செப்புவது செப்பல் ஓசை. ஆக இந்த ஓசையை பெறுவது வெண்பா பாடல்கள். புரியுதுங்களா? ஆக இந்த குறட்பாவில் செப்புதலாகிய உரையாடுதல் போன்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இது என்ன ஓசையில் சொல்லப்படுகிறதுனா செப்பல் ஓசையில் அமைந்திருக்கிறது. பொன்னார மார்பேர் புனை கணக்கா கிள்ளி பேர் உன்னேன் அங்கேயும் சொல்றாங்க. ஆக ஏதோ ஒன்றை செப்பி கூறுவதாக அமைந்தது செப்பலோசை என்று சொல்லப்படுகிறது. ஒருவருக்கு ஒருவன் இயல்பு வகையான யாராவது ஒருத்தர் இயல்பா பேசுகின்ற பேச்சுல ஏதாவது ஒரு பொருண்மை குறித்து அப்படியே சொல்லிக்கிட்டே போறோம் அப்படின்னாக்க அது செப்பலோசை. இப்ப நான் சொல்றது கூட என்ன ஓசையில் அமைந்திருக்கிறதுனா செப்புகின்ற ஓசையில் அமைந்திருக்கிறது. ஏதோ ஒரு கருத்தை கட்டுரைப்பது என்று சொல்றாங்க. இப்ப நான் செய்யுளியலின் உறுப்பாகிய தூக்கு என்னும் இசை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன். ஆக இந்த விஷயங்களை கட்டுரைப்பதனால் அதில் பயின்று வருகின்ற ஓசை செப்பலோசை என்று சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? அடுத்ததாக நாம பார்க்க இருப்பது களிப்பாவிற்குரிய ஓசை. களிப்பா என்ன ஓசை பெறுகிறது? துள்ளல் ஓசை பெறுகிறது. துள்ளல் ஓசை களி என மொழிவ. துள்ளல் என்னும் ஓசை களிப்பாவிற்கு உரியதாகும் என்று தொல்காப்பிய நூற்பா கூறுகிறது. துள்ளுதல்னா என்னது? ஒத்து அமைந்த நடை இல்லாம ஒரு பாட்டுல வருகின்ற வரி ஒரே மாதிரியான ஒரே போக்கா போகாம இடையிடை உயர்ந்தும் தாழ்ந்தும் வருவது அதனால துள்ளல் ஓசை என்று நம்ம சொல்றோம். அதாவது இயல்பாக ஓடி பின் துள்ளி பின்னர் இயல்பாக ஓடும் கன்றினது ஓசை போல. பசுமாட்டு கன்று பார்த்திருக்கீங்களா? அது ஒரு நேரம் போல போகாது, அப்படி ஒரு துள்ளு துள்ளிட்டு தான் ஓடும். அந்த மாதிரி அமைந்திருப்பது துள்ளல் ஓசை என்று இளம்பொருளர் நமக்கு அதுக்கு விளக்கம் தருகிறார். அரிதாய அரணெய்தி அருளியோர்க்கு அளித்தலும் பெரிதாய பகைவென்று பேணாரை தெருதலும். இப்ப இந்த நூற்பா பாக்குறோம். அரிதாய அரணெய்தி ஒரே மாதிரி இருக்குது. அருளியோர்க்கு அளித்தலும் நீண்டு போச்சு, ஒரு துள்ளு துள்ளிட்டு போயிடுச்சு. பெரிதாய பகைவென்று அதே ஒரே மாதிரி இருக்கு. பேணாரை திருதலும் அங்க அப்படியே வேற ஒரு நீட்டமா ஒரு ஓசை வந்தது. ஆக இது அந்த பசும் கன்று ஒரே மாதிரி ஓடாம எப்படி ஒரு துள்ளு துள்ளிட்டு ஓடுதோ அது போல துள்ளி ஓடுவதனால் இதற்கு துள்ளல் ஓசை என்று சொல்லப்படுகிறது. உரையாசிரியர்கள் இதுக்கு என்ன சொல்றாங்க? கன்று துள்ளி ஓடுமாறு போன்று இடையிடையே உயர்ந்து செல்லும் பாவின் ஓசை அமைப்பு துள்ளல் ஓசை என்று சொல்றாங்க. துள்ளல் ஓசையாவது ஒரு மாதிரியான நடையின்றி இடையிடை உயர்ந்து உயர்ந்து ஆரவாரத்துடன் செல்வது துள்ளல் ஓசை என்று சொல்றாங்க. புரியுதுங்களா? இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வஞ்சிப்பா. வஞ்சிப்பாவினுடைய ஓசை என்ன? தூங்கல் ஓசை. தூங்கல் ஓசை வஞ்சியாகும் என்பது நூற்பா. தூங்கல் என்னும் ஓசை வகை வஞ்சிப்பாவிற்கு உரியதாகும். தூங்கல் அடிதோறும் தொடர்ந்து செல்லாமல் சீர்களில் புலப்பட்டு தனித்து நிற்கும். அது என்னது தூங்கல் ஓசை? ஒண்ணும் இல்லைங்க. பாட்டுல ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டுல வருகின்ற ஒவ்வொரு சொல்லையும் அப்படி தனித்து தனித்து சொல்வது. ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? சுரமறிவன துறையெல்லாம் இரவீன்பன இல்லெல்லாம். இப்ப இந்த பாட்டை பாருங்க. சுரமறிவன துறையெல்லாம் இரவீன்பன இல்லெல்லாம் மான்கெடு நெடுமதில் மன்னன் ஊரே என்ற அந்த பாட்டு அமைந்திருக்கு. இந்த பாடல்ல இருக்கிற அடியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சொல்லும் ஒரு தனி சீராக தனித்தனியாக பிரிந்து பிரிந்து அமைந்திருக்கிறது. இப்படி வருகின்ற பாடலை என்ன ஓசைன்னு சொல்றோம்னா தூங்கல் ஓசைன்னு சொல்றோம். அதாவது தொடர்ந்து செல்லும் ஓசை விகற்பம் தொடர்ந்து செல்லாம
அப்படியே தனித்தனியாக நிற்கின்ற ஓசைதான் தூங்கல் ஓசையா? இது எதற்கு உரியது? வஞ்சிப்பாவிற்கு உரியதாம். ஆக அறுதியற்ற ஓசைன்னு உரையாசிரியர்கள் அதுக்கு விளக்கம் தராங்க. அது என்னது அறுதியற்ற ஓசை அப்படின்னாக்க, ஒவ்வொரு சீரிலையும் முடிந்தும் முடியாமலும், சீர்னா என்னது? சொல்லு. ஒவ்வொரு சொல்லும் முடிந்தும் முடியாத நிலையில் அமைந்திருப்பதாக இருப்பது வஞ்சிப்பாவிற்குரிய தூங்கல் ஓசையாகும். புரியுதுங்களா? இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது மருட்பாவிற்குரிய ஓசை. மருட்பா ஏனை இருசார் அல்லது தானிது என்னும் தன்மை என்றே. மருட்பா என்பது தனித்த பா இல்லை. நாம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பானா 4 வகையான பாக்கள் தான். ஒண்ணு ஆசிரியப்பா, இன்னொன்னு வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. இந்த 4 பாக்கள் தான் பா என்று சொல்லப்படுகிறது. அது இல்லாம மருட்பா அப்படின்னா 2 பாக்கள் சேர்ந்து வருகின்ற ஒரு நடைதான் மருட்பா என்று சொல்லப்படுது. அப்போ பாட்டே தனித்து இயங்காது அப்படிங்கும் போது அதனுடைய ஓசை மட்டும் எப்படி தனியாக இருக்கும்? ஆக வெண்பாவையும் ஆசிரியப்பாவையும் உறுப்பாக கொள்வது மருட்பா. ஆக வெண்பாவுக்குரிய ஓசையையும் ஆசிரியப்பாவிற்குரிய அகவல் ஓசையையும் பெற்றுதான் மருட்பா இருக்கும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். திருநுதல் வேரரும்பும் தேங்கோதை வாடும் இருநிலனும் சேவடி எய்தும். பாருங்க, இது ஒரு மாதிரி இருக்குது. போகிதல் உண்கண் இமைக்கும் ஆகும் மற்றவள் அகலிடத்தனங்கி. இதுல ஒரு 2 அடி அகவல் பாவலையும் 2 அடி செப்பல் ஓசையிலையும் அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி அமைவது என்னப்பா? மருட்பா என்று சொல்லப்படுகிறது. ஆக வெண்பாவும் ஆசிரியப்பாவும் முன்னும் பின்னும் உறுப்பாக விரவி வருவது மருட்பா என்று சொல்லப்படுகிறது. மருட்பாவிற்கு என்று தனி ஓசை இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னோம், பாவே தனி பா இல்லை அப்படின்னாக்க ஓசை மட்டும் எப்படி தனிப்பாக இருக்க முடியும்? ஆக தனிப்பாவாக அது அமையாது. ஆக வெண்பாவிற்குரிய செப்பல் ஓசையும் ஆசிரியப்பாவிற்குரிய அகவல் ஓசையும் பெற்றுதான் மருட்பா வரும். அடுத்தது ஒரு நூற்பா இருக்கிறது. அவ்வியல்பு அல்லது பாட்டு ஆங்கு கிடவார். அதாவது மேற்கூறப்பட்ட 4 வகை பா இருக்கிறது இல்லையா? அந்த 4 வகை பாக்களுக்கும் 4 வகையான ஓசைகள் சொல்றாங்க இல்லையா? இந்த 4 வகை பாக்களும் இந்த 4 வகை ஓசை இல்லாமல் வந்துச்சு அப்படின்னாக்க அத பாட்டுன்னே சொல்ல மாட்டோமா. அதனாலதான் அவ்வியல்பு அல்லது பாட்டு ஆங்கு கிழவார். ஆங்கு கிழவார்னா அத பாட்டுன்னே சொல்ல மாட்டோம். அப்ப எப்படி சொல்லுவோம்? அத உரைநடை என்று சொல்லுவோம். ஓசை புலப்படாமல் இயற்றப்படும் பாடல்கள் பாடல்களாக கொள்ளப்படாது. அது நூலில் இருக்கக்கூடிய உரையாடலாக கொள்ளப்படும் என்று இங்கு விளக்கம் தருகிறார். ஆக ஓசை இருந்தாதான் அது பாட்டு, ஓசை இல்லைன்னா அது பாடல் இல்லை, உரைநடை. புரியுதுங்களா? இப்போ அடுத்ததாக ஒரு நூற்பா சொல்றாரு. என்ன அப்படின்னாக்க ஓசையை வரையறுக்கிறாரு. என்னது ஓசை? ஏன்னா மருட்பான்னு ஒரு பாவம் சொல்லிவிட்டாரா, இதுக்குள்ள நீங்க குழம்பிடக்கூடாது பார்த்தீங்களா? அதனால ஓசைக்குரிய வரையறையை ஐயம் அகற்றுதல் பொருட்டாக சொல்றாராம். தூக்கு இயல் வகையே ஆங்கு என மொழிவ. தூக்கு அப்படின்னு சொன்னா, ஓசைன்னு சொல்லிட்டா 4 வகை மட்டும்தான், அதற்கு மேற்பட்ட வகை இல்லை என்று சொல்றாரு. மேல் அகவல் முதலாக சொல்லப்பட்டவை 4. அந்நான்கனை மட்டுமே ஓசை என்று சிறப்பித்து சொல்லுவார்கள் செய்யுள் எழுதும் புலவர்கள். தூக்கென்பது சொல்லில் முடியும் இலக்கணத்தை சொல்வது. ஆக அது என்ன ஓசை பெறுகிறது என்ற இலக்கணத்தை செப்புவதாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு நேரம் நம்ம பாக்கள் குறித்து பார்த்தோம். அந்த பாக்களின் வகைகள் பார்த்தோம். அந்த பாக்கள் எவ்வாறு ஓசையை பெற்று வருது, என்னென்ன ஓசைகளை பெற்று வருகிறது என்று பார்த்தோம். அடுத்த வகுப்பில் அடுத்த பாடத்தை பார்க்கலாம். நன்றி.